ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கொண்டே போடுவேன். அவன் நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் பேசாமல் உட்காந்துருக்கான். சரி, ஓகே, பரவாயில்ல. நமக்கு அப்படி நடந்தால் எல்லாருக்கும் அப்படி நடக்கணும்னு இல்லை. எல்லாம் ஹாப்பியாக இருக்கட்டும், சந்தோஷமா இருப்பாங்க, காதல இருக்கணும் இல்லையா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். பிக் பாஸ் சீசன் 7ஓட பிரபலமான ஒரு பர்சன் வேலண்டைன்ஸ் டே அதுவுமா அவங்களோட விஷஸ நொந்து போய் சொல்லிருக்காங்க. அந்த செய்தியை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 விஜய் டிவில ரொம்பவே ஃபெமிலியரா போயிட்டு இருக்க ஒரு ஷோ தான். இப்போ உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாருமே சூப்பர் டூப்பரா நிறைய விஷயங்களை அவங்களோட சோசியல் மீடியால பகிர்ந்துட்டு இருக்க இந்த நிலையில தினேஷ் அவர்கள் ஒரு சில விஷயத்த ரொம்ப சோகமாவே வேலண்டைன்ஸ் டே அதுவுமா பகிர்ந்திருக்காரு. அப்படி என்ன சொல்லிருக்காருங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். தினேஷ் வைல்ட் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் சீசன் 7ல உள்ள கடைசி வரைக்குமே இருந்து ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கிட்டு போன ஒரு பர்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ்க்குள்ள அவர் போறதுக்கு முன்னாடியே நிறைய சீரியல் பண்ணிட்டு இருந்தாரு. சீரியல் ஆக்டரா மட்டும்தான் நமக்கு அவர் தெரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் பண்ண சில விஷயங்கள் ரொம்பவே பக்குவமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பூவே பூச்சிடவா, நாச்சியார்புரம், ஈரமான ரோஜா 2, கார்த்திகை தீபம்னு பல சீரியல்ல நடித்திட்டு இருந்தாரு. இப்போ ஹீரோவா மட்டும் இல்லாம குணசித்திர கதாபாத்திரத்துல இவர் தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதே சமயத்துல இவரோட கல்யாண வாழ்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் பரவலா பரவிட்டு இருக்கத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பிரிவோம் சந்திப்போம் சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த ரச்சிதா மகாலட்சுமி அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆரம்ப கட்டத்துல அவங்க ரொம்ப சூப்பரா தான் இருந்துட்டு இருந்தாங்க, விமர்சிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு தெரியல. சில வருடங்களாவே அவங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருந்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தப்ப கூட எப்படியாவது மனைவி கூட சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை வச்சுட்டு தான் வந்துருந்தாரு தினேஷ். அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல அதை சொல்லியும் இருந்தாரு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகுமே நிறைய இடத்துல பேசும் பொழுதும் அவங்க கூட சேரணுங்கிற ஒரு ஆசையை வச்சுட்டு தான் பேசினாரு. ஆனா இடையில அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரியும் பேசியிருந்தாரு. சோ நமக்கு எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதும் மகாலட்சுமி அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வெளியில வந்த பிறகும் இல்ல எனக்கு தனியா இருக்கதான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சில ஸ்டோரியும் போட்டிருந்தாங்க. சரி, மனைவி கூட சேரவே முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவர் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அது எல்லாத்தையுமே டிராப் பண்ணிட்டு அவர் தனியா தான் இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நிலையில லவர்ஸ் டே அதுமா ரசிகர்களுக்கு வாழ்த்து கூறும் விதமா தினேஷ் அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, காதலர் தினம் அதுமா நான் நொந்து நூடுல்ஸ் ஆக்கி பேசாம இருக்கேன், பரவாயில்ல, எல்லாரும் அப்படி இருக்க வேண்டாம், அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்ல, அனைவரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நமக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன் இதை யார மீன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரச்சிதா அவர்கள் தான். சோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா தினேஷும் ரச்சிதாவும் சேர மாட்டாங்களாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அது எல்லாமே உடஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். உடஞ்ச கண்ணாடியே திருப்பி சேர்த்தாலுமே அது பழையபடி இருக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ரச்சிதா தினேஷோட வாழ்க்கை இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கும் பொழுது ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சோகத்துல அழுதுட்டு இருக்காங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.